உடம்பு முழுக்க திருநீர், கழுத்தில் பெரிய மாலை, கம்பீர மீசை, நாடகத்துறைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த முதியவர். உயிருள்ள வரை இந்த கலை தான் எனக்கு, கலையிலே தான் உயிர் எனக்கு போகணும், இந்த மேடையில தான் என் உயிர் போகணும். அந்த அளவுக்கு நான் என் வயசை பாராம நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். தலைமை காவலராக இருந்தது முதல் தன் உயிர் மூச்சாக மாறிய நாடகம். நான் காவல்துறையை பணியாற்ற காலத்துல இருந்து இந்த நடிக்கணுங்கிற ஆர்வத்துல, கலை ஆர்வத்துல இப்போது ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆன பிறகும் பல வேஷங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பூந்தாழை கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 80 வயதாகக்கூடிய எம் தனபால். இவர் காவல்துறையில தலைமை காவலரா இருந்து பணி ஓய்வு பெற்று வாழ்ந்துட்டு வராங்களாமா. 1965ல இவங்க முதல் முறையா காவல்துறையில இருக்கும் போதே மாறுவேடை போட்டியில கலந்துக்கிட்டாங்களாமா. அப்பத்துல இருந்தே இவங்களுக்கு நாடகம் மேல அப்படி ஒரு ஆர்வமாமா. இப்போ 50 ஆண்டுகள் ஆகியுமே நாடக கலைகளை இவங்க சிறந்து விளங்கிட்டு வராங்க. 80 வயசு ஆனாலும் துடிப்பான இளைஞர் மாதிரிதான் பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சுட்டு வராங்களாமா. பழைய பாழடைஞ்ச வீட்டுல எந்த வசதியும் இல்ல, ஒரு இருசக்கர வாகனம் கூட இல்ல. ஆனா நாடகம் நடிக்கிறது எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரக்கன், நாரதர், விஸ்வாமித்திரன், சிவன், தேவேந்திரன் பல கதாபாத்திரங்களை ஏத்து நடிச்சிருக்காங்க. நாடகத்துறையில இப்படி ஒரு சிறந்து விளங்கக்கூடிய முதியவரை பார்த்து பலரும் நெகிழ்ந்து போயிருக்காங்க. அதை தொடர்ந்து எனக்கு பதக்கமோ பட்டமோ பரிசோ தேவையில்லை, நாடகம் நடிச்சுட்டே இருக்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களை எந்த அளவுக்கு நெகிழ வச்சிருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.